தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று காலை அரை மணி நேரம் மழை பெய்தது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆத்தூரில் கோயில் திருவிழாவிற்காக போடப்பட்டிருந்த பந்தல் தூக்கி வீசப்பட்டது. ராமநாதபுரம், கீழத்தூவல், முதுகுளத்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை, காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த சாரல் மழையால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேவக்கோட்டையில் 3 மணி நேரம் கொட்டிய கனமழையால் திருப்பத்தூர் சாலை, தலைமை தபால் நிலையம், தியாகிகள் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர், கள்ளிக்குளம், கிழவனேரி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாகை, வந்தவாசி, புதுக்கோட்டை, தேனி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் உதகை, மேட்டுப்பாளையம் இடையிலான ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டது. தண்டவாளங்களில் விழுந்து கிடக்கும் பாறைகள், மண் குவியல்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.